ஹாய், குட் மார்னிங். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கேட்குறீங்களா? இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நாம் நினச்சிட்டு இருப்போம் நம்மளை மாதிரியே தான் எல்லோரும் இருப்பாங்க, நாம் பழகிற மாதிரி தான் மற்றவங்களும் பழகுவாங்க. அது ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்க்குற இடங்களில் இருக்கிறவங்களாகட்டும், நம்ம எப்படி இன்னசென்ட்டாக இருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு நாம் எப்போவுமே தப்பு கணக்கு போட்டுடுறோம். ஆனால் அது உண்மை இல்லை. அவங்கவுங்களுக்கான செல்ஃபிஷோடு தான் இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட நம்மளை மாதிரியே நம்ம அவங்கள எதிர்பார்த்தோம்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதனால மனசங்கடம், கலக்கம் இது எல்லாமே வரும். அதனால் என்ன பண்ணுறீங்க, யாரையும் உங்கள் லெவலுக்கு ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்கள் லெவலுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யாராலையும் கண்டிப்பாக இருக்க முடியாது. அதனால் நான் இப்படி இருக்கேன் அதனால் அவங்களும் அப்படி இருக்கணும்னு நினச்சா அது நடக்காது. அதனால் நீங்கள் நீங்களாகவே இருங்க, மற்றவங்க அவங்களாவே இருந்துட்டு போட்டோம். எல்லாத்துலேயும் ஒரு லிமிட்டேஷன்ஸ், ஒரு கண்ட்ரோல் நம்மக்கிட்ட வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம மனசு சங்கடப்படாமல் ஜாலியாக இருக்க முடியும். என்ன நான் சொல்கிறது புரியுதா? கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிப்பட்டால் தான் அதோட வலி என்னன்னு சொல்ல தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே, ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நான் என்னோடய கடமை காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு என்னோடய கடமைகளை முடிச்சாச்சு. இனி ஹாயாக ஜாலியாக வீட்டில் தான் பார்க்கணும். ஓகே, நானும் என்ஜாய் பண்ண போகிறேன், நீங்களும் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சாரி இது பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது. இது என் மகன் எனக்கு எடுத்து கொடுத்தது. நான் அதை ஒரு தடவை கட்டிட்டு அப்படியே வச்சுருந்தேன். அப்புறம் இப்போது இன்றைக்கி காலையில் பார்த்தப்போ இதை கட்டணும்னு ஒரு ஆசை, கட்டிட்டேன். நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, பாய்.